சரி, நம்மளார் வேதத்தில் ஆபகுக்கின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நேரம் திருப்புவோம். எல்லாம் சேர்ந்து வாசி போகிறோம். ஆபகுக்கின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சேர்ந்து வாசிக்கலாமா? ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவரின் கால்களை மான்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே பல்வேறு பகுதிகளை குறித்து சொல்லப்பட்டாலும் நான் இந்த கால்களிலே கர்த்தர் என் பலன், அந்த பலனை குறித்து மாத்திரம் இந்த காலவெளியிலே உங்களோடு நான் பேசும்படியாக விரும்புகிறேன். நீ பொதுவா எல்லாரும் கேட்டாலும் பலவீனம் 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 பலவீனம், ஏதோ ஒரு விதத்தில் பலவீனம் அடைந்திருக்கிற ஒரு நிலைமையை குறித்து நம்ம பார்க்க முடியும். ஆகவேதான் இந்த காலவெளியிலே இந்த வசனத்தை மையமாய் வைத்து கர்த்தருடைய பலனை குறித்து, அதை பெற்றுக்கொள்கிற விதத்தை குறித்தும் வேத வசனம் சுட்டி காட்டுகிறதை நான் தியானித்தபடினாலே அதையே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். இன்றைக்கு நாம் பலவீனம் உள்ளவர்களாக அல்ல, பலமுள்ளவர்களாக இருக்கும்படியாக தேவன் நம் ஒவ்வொருவரையும் தேவன் விரும்புகிறார். நம்முடைய ஒவ்வொருடைய ஜீவியத்திலும் பலனுள்ளதாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் விரும்புகிறார். யோபுவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். யோபுவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவரிடத்தில் பலனும் ஞானமும் உண்டு. போதும், அவரிடத்தில் என்ன இருக்குன்னு சொல்லப்படுகிறது? பலன் உண்டு. அவரிடத்துல பலன் இருக்கிறதா? அவே இந்த நாட்களிலே நாம் அவரை பற்றி இருக்கிறோம். அவருடைய கர்த்தரின் பலன் சொல்ல பார்த்து அவருடைய பலனால் நாம் ஒவ்வொருவரும் இடைகட்டப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பலம் அவரிடத்தில் இருக்கிறது. எவ்வாறாய் சொல்கிறான், அவரிடத்தில் பலன் ஞானம் உண்டு என்று நாம் வாசிக்கிறோம். நான் அந்த பலனை குறித்து நான் பார்த்த வேளையிலே, தியானித்த வேளையிலே 3 விதங்களிலே சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த பலனை குறித்து 3 விதங்களிலே சொல்லப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆவியிலே பலன் முதலாவது எழுதப்படுகிறது. ஆவியிலே பலன் கொண்டு. பலன் என்ற உடனே ஒரே வார்த்தையில் அல்ல, 3 விதங்களிலே நமக்கு இந்த பலனை தேவன் தருகிறார். ஒன்று, ஆவியிலே பலன் உண்டாகிற ஒரு நிலைமை. அநேக நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தளர்ந்து போய் விழுது போய்க்கான ஆவியிலே பலன் இல்லை. இயேசு சொல்ற பிள்ளை ஆவியிலே பலன் கொண்டு. So the spiritual strength, அந்த ஆவிக்குரிய பலன் தேவன் நமக்கு தரும்படி விரும்புகிறார். அந்த பலனால நாம் இடைகட்டப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இரண்டாவதாக 138ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். 138ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசியுங்கள். என் ஆத்துமாவிலே பலன் தந்து. நல்லா கவனிங்க, மனிதன் 3 விதத்தில் ஆக்கப்பட்டான், ஆவி, ஆத்மா, சரீரம் என்று. 3லுமே தேவன் பலன் கொடுக்கும்படியாக விரும்புகிறார். ஆவியிலே பலன், இங்கே ஆத்மாவிலே என்ன இருக்கிறதா? பலன். ஆத்மாவில் பலன் இல்லாத சோர்ந்து போகிறோம். பல நேரங்களில் நாம் தளர்ந்து போகிறதுக்கு காரணம் என்ன? ஆத்மாவில் பலன் இல்லை. சூழ்நிலை பார்க்கும் பொழுது, பல காலை பார்க்கும் பொழுது நம்ம தைரியமற்று போய் அப்படியே போய்விடுறோம். நான் இங்கே தாவீது சொல்கிறான், என் ஆத்மாவிலே பலன் தந்து
தேவன் ஆவிக்குரிய பலனை மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்மாவிலும் தேவன் என்ன கொடுக்க விரும்புகிறாரு? பலனை கொடுக்க விரும்புகிறார். ஆத்மாவிலே பலனை கொடுக்கிறார். மூன்றாவதாக உபாமத்தி புத்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்புங்கள். உபாமத்தி புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ம் 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 ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு என்ன செய்யறாருங்க? கொடுக்கிறார். சரீர பலன். அப்ப சரீரத்தில் பலன் இருந்தால் தான் உழைக்க முடியும். சோ நம்ம சம்பாதிப்பதற்கான பலனை சரீரத்தில் அவர் கொடுக்கிறார். அப்ப 3 விதத்திலே தேவன் நமக்கு பலனை கொடுக்கிறார். ஒன்று ஆவிக்குரிய பிரகாரமாக ஆவியிலே பலனை கொடுக்கிறார். இரண்டாவதாக ஆத்மாவிலே பலனை கொடுக்கிறார். மூன்றாவதாக நம்முடைய சரீரத்திலே தேவன் நினைச்சாருங்க பலனை கொடுக்கிறார். இந்த பலனை தேவன் யாரு கொடுக்கிறார், நான் அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்தான் கடந்த நாளில் நான் சில வசனங்களை தேடி அதை எழுதி வைத்திருக்கிறேன். ஆகவே அதைத்தான் உங்களோடு பகிர்ந்துள்ள போகிறேன். ஆண்டவர் பலனை தருகிறவர். அவரிடத்தெல்லாம் பலன் இருக்கிறது. நானும் நீங்களும் ஆவியிலே பலன், ஆத்மாவில் பலன், சரீரத்தில் பலனுள்ளா இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். எல்லா நிலைமையிலும் பலனை உடையவர்களாக இருக்கும்படியாக விரும்புகிறார். அந்த பலனை தேவன் யாருக்கு தருகிறார்? அப்படி பலனால நாம் இந்த நாட்டில் இடையேற்றப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படிலாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிற சில வசனங்களை வசனத்தின் அடிப்படையில் நான் பார்க்க போகிறோம். ஏனென்றால் நம்ம தேவனுடைய ஆசீர்வாதங்கள், தேவன் தரும் நன்மைகள் எல்லாமே வேத வசனத்தின் அடிப்படையில் தான் நாம் பார்க்க முடியும். நானால் என்னுடைய கற்பனையிலோ மற்ற காரியத்தை சொல்றதல்ல. தேவனுடைய நான் ஒரு வார்த்தை கொடுக்கப்படும் பொழுது அது எங்க இருக்கு, அந்த வசனத்தின் அடிப்படையிலே வேறு காரியங்கள் இருக்கிறதா என்பதை குறித்து நம்ம சற்று நான் பார்க்கிறது உண்டு. ஸோ இந்த பலன் என்ற வார்த்தை அடிப்படையாய் கொண்டு கர்த்தர் யார் யாருக்கு இப்படிப்பட்ட பலனை தருகிறார், இந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்த வேத வசனங்களை நான் பார்த்தேன். அதில் சில வசனங்களை தேவன் சுட்டி காட்டினார். ஐத்தாண்ட காலவெளியிலே நான் சுட்டி காட்டும்படி விரும்புகிறேன். ஒரு பெரிய பிரசங்கமாக அல்ல, நம்முடைய நாட்களை, இந்த வரப்போற நாட்களிலே ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் நாம் பலனுள்ளவர்களாய் நாம் இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். நாம் ஆகாரம் உட்கொள்வேன், எக்ஸசைஸ் பண்ணுகிறோம், எல்லாம் செய்யலாம் உண்மை. ஆனால் தேவன் நமக்கு பலன் கொடுக்காவிட்டால் பலன் இருக்க முடியாது. அவை இந்த 3 நிலைமையிலும் தேவன் நம்மை பலப்படுத்தும்படியாக, அவர் பலனை கொடுக்கும்படியாய் இந்த நாட்களிலே கர்த்தர் விரும்புகிறார். முதலாவதாக 1 கொரிந்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆகிலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவ பலன், அவர்களுக்கு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரா? தேவ பலனாக இருக்கிறார். அழைக்கப்பட்டவர்களுக்கு, அருமையாளே, தேவனால் நாம் அழைக்கப்பட்டவர்கள். ஒரு நாளிலே பாவத்தில் வாழ்ந்திருந்தோம், அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்தோம், எங்கெங்கோ நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கிற வேளையிலே உளையான சேட்டில் இருந்தோம். நான் பாண்டு போல ஏன் என்னை தெரிந்து கொண்டீர், எனக்கு தெரியல ஆண்டவரே. நம்மை காட்டில் நல்லவர்கள், பக்திமான்கள், படித்தவர்கள், சிறந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் அவள் எல்லாரையும் விட்டு நம்மை தெரிந்து கொண்டார். அப்ப அழைக்கப்பட்ட நமக்கு கிறிஸ்து எப்படி இருக்கான்னு சொல்லப்படுகிறது? தேவபலன். நாட்டில் இந்த வார்த்தை விசுவாசி. நம்முடைய பலவீனம் என்ன சொல்லணும், டோட்டலாக இன்னைக்கு எல்லா இடங்களிலும் பலவீனம் 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 சொல்லப்படுற வார்த்தைகள். ஆனால் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை பற்றி கொண்டு நாம் பலமுள்ளாய் காணப்படும்படியாய் தேவன் விரும்புகிறார். அதுதான் கிளைம் பண்ண போகிற நாட்களில். ஸோ அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவனே நமக்கு பலனாய் இருக்கிறான் எழுதப்படுகிறது. சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். வாசியுங்கள். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். நல்லா கவனிங்களா? தேவன் யாருக்கு பலன் கொடுக்கிறாராம்? தம்முடைய ஜனம்,
அவரால் அழைக்கப்பட்ட ஜனம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறுகிற, மாறி இருக்கிற, அவருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் என்ன கொடுக்கிறாராம்? பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பணம் மாத்திரமல்ல, பொருள் மாத்திரமல்ல, எனக்கு வீட்டை கொடுத்தார், அதை கொடுத்தார், எல்லாம் ரைட் தான். ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு எல்லாத்துக்கும் மேல என்ன கொடுக்கிறாரு? பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பலனை கர்த்தர் கொடுக்கிறார், பலனை கர்த்தர் கொடுக்கிறார். இது விசுவாசிப்பத நாட்கள்ல ஆண்டவரே நான் உம்முடைய ஜனம், அப்ப எனக்கு உம்முடைய பலன் என்ன செய்யுங்க இருக்கு. ஆண்டவரே உம்முடைய பலன் உண்டு, உம்முடைய பலனை விசுவாசிப்போம், அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளுவோம். அவருடைய ஜனத்திற்கு, அழைக்கப்பட்ட அவருடைய ஜனத்திற்கு தேவன் பலனை கொடுக்கிறார். ஆண்டவர் தருகிறார். அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் அந்த பலனை தேவன் கொடுக்கிறார் என்பதாக நாம் பார்க்க முடியும். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற வேளையிலே கிதியோனை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவனை ஒரு மகாபிரிய காரியத்துக்காக தேவனை அழைத்தார். அவன் அழைத்த வேளையிலே அவன் பல காரியத்தை அவன் சொல்லுகிறத நான் பார்க்க முடியும். காரணம், அவன் சொல்கிறான், அவன் பலவீனன் என்று சொல்லுகிற ஒரு நிலைமையை தான் பார்க்கிறோம். நான் கர்த்தர் பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார். கவனிங்க, வீட்டின் பக்கத்தில் தான் ஆலை உண்டு. கோதுமை களம் என்பது கோதுமை வயல்வெளியில் இருக்கும். ஆனால் ஆலை என்பது திராட்சை தோட்டத்தில், ஆலை என்பது வீடுகளுக்கு பக்கத்தில் வைத்திருப்பார்களாம். ஸோ இவன் கோதுமையை அறுத்து கொண்டு வீட்டு பக்கத்தில் வைத்து அடித்து கொண்டிருக்கிறான். ஏன்னா அவ்வளோ பெரிய பலசாலி அல்ல, பயந்து என் நேரத்திலும் சத்துருக்கள் வருவார்கள் என்கிற ஒரு நிலைமையில பராக்கிரமசாலியே என்று சொல்லும் பொழுது அவனு சொல்றான், இதெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிடாப்பா, நான் பராக்கிரமசாலி எப்படிலாம் செஞ்சிருக்கலாம் என்று அவன் சொல்லுகிறான். நான் அழைக்கப்பட்ட அவனுக்கு கர்த்தர் சொன்னாரு, நீ என்ன செய்ய, போ, நான் கூட வரேன். அவனை பலப்படுத்தினார். அழைக்கப்பட்ட அவனை கர்த்தர் அவனை பலப்படுத்தி ஆண்டவர் அவனை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை பார்க்க சொன்னான். நான் சிறியவன், நான் எளியவன், கடையானவன் என்னெல்லாம் அவன் சொன்னதை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு அழைக்கத்தினாலே அவனுக்கு பலனை கர்த்தர் கொடுத்ததை பார்க்கிறோம். இந்த காலவெளியிலே நாம் செய்கிற காரியங்கள் நாம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இந்த நாட்களில் தம்முடைய பலனால அவர் தருகிறார். அவருடைய அப்போ நம்ம ஒரு முறிவு மூண்டாடலாம், எனக்கு ஆண்டவர் அவருடைய பலன் நினைச்சாருங்க தருகிறார். எனக்கு அவருடைய பலன் உண்டு, அவருடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். நான் நிச்சயமாக கொடுப்பார். எத்தனையோ கொடுத்துக்கிறதுக்கு ஆண்டவர், எத்தனையோ காரணம் ஆண்டவத்தில் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பலனை இந்த நாட்டிலே பெற்றுக்கொள்வோம். அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நான் பார்க்கணும். தேவன் பலனை கொடுக்கிறார். இரண்டாவதாக ஏசாயாவின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன். எது பலனா? சத்தமா சொல்லுங்களேன். சும்மா இருப்பதே நமக்கு பலன். சும்மா இருப்பது, அலசடிப்படாமல் இருப்பது. ஆங்கில பைபிள் வார்த்தை சிட்டிங் ஸ்டில், அப்படியே அமர்ந்திருப்பு. 46ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று என்ன செய்யுங்க, அமர்ந்து கொள்ளுங்கள். இன்னொரு மொழியாக்கத்தில் அது எந்த விதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால், அந்த அமர்ந்திருந்து என்கிற வார்த்தை உங்களுடைய பிரச்சனைகளில், போராட்டத்தில் நீங்க கை போட வேண்டாம், நீங்க கையை எடுத்துருங்க, நீ கையை எடுத்துட்டு அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லுகிறார். இந்த நாட்களில் நம்முடைய வருகிற பிரச்சனை, போராட்டங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றிலும் நம்ம போராடுகிறது அல்ல, நம்முடைய பலனை செலவிக்கிறது இல்லை. ஆண்டு சொல்லுகிறாரு, சும்மா இருப்பதே உங்களுக்கு என்னதாங்க பலன். சும்மா இருப்பது, ஆண்டுடைய சமூகத்தில் அப்படியே அமர்ந்திருப்பது, அவசரப்படாமல் ஆத்திரப்படாமல் இருப்பதே அது பலனை கொடுக்கிற ஒன்றா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை சொல்லும். அதை இன்னும் கொஞ்சம் கூட்டி சொல்லணும்னா அந்த அதே அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க.
அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்க அமெரிக்கா இல்ல, என்ன சொல்லப்படுகிறது, அமெரிக்கா நினைச்சா கூடாது. எது பலன்? அமெரிக்காவில் வேலை கிடைச்சா தான் பலன் அப்படி நினைக்கக்கூடாது. அமெரிக்கை அமைதி, பீஸ், பீஸ்ஃபுல், சமாதானமா இருப்பது. அது மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை சொல்லப்படுகிறது நம்பிக்கை, தேவன் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கை. அப்ப ஒரு காரியம் நடக்கணும், அலசடிப்படுறதில்லை, ஐயோ நடக்கலையேன்னு கவலைப்படுறதில்லை, அமர்ந்திருந்து நிச்சயமாய் கர்த்தர் நினைச்சுவாரங்க நடத்துவார், கர்த்தர் நிச்சயமா அந்த காரியத்தை செய்வார் என்று நாம் நம்பிக்கையோடு இருப்போமானால் அது நமக்கு என்ன இருக்கும்? பலன் வரும். பல நேரங்களில் நம்ம எதிர்பார்த்து நாம் நம்பிக்கை இழந்து போகும் பொழுது பலனேற்று போகிறோம். நம்பினேன் நடக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய ஆவியில ஆத்மா சரத்தில் ஒட்டுமொத்தமாகவே பலன் போகும். நீதிமொழியின் வார்த்தை உண்டு, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் என்ன செய்யும்? குறிப்போம். சோர்ந்து போனாலே பலன் போயிரும். எப்ப சோறு வரும்? நம்பிக்கையற்று போகும்போது தான் சோறு உண்டாயிரும். ஆண்டுடைய வாக்கு தத்தத்தை பற்றி கொள்வோம். கடந்த வார்த்தை சொல்ல, தேவன் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? நிச்சயமா சொன்ன அவர் நினைச்சுவாருங்க செய்வார், நிச்சயமாக செய்வார். அவர் சொன்னதை நிறைவேற்றி தீர்வார். அது மேல நம்பிக்கை. சூழ்நிலை அல்ல. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கு நிரப்பப்படும். உங்களுடைய வாழ்க்கையில் இதே போலதான். எந்த சூழ்நிலை காணப்படாமல் இருக்கலாம், ஆனா தேவன் மேல நம்பிக்கை, 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 அதனுடைய பலன். யோபுடைய வாழ்க்கையில அவன் எல்லாவற்றையும் இழந்திருந்தாலும், அவன் சரீரத்தில் ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டு மிக பரிதாப நிலைமை இருந்தாலும், அவன் ஆத்மாவில் பலனை அவன் அழிஞ்சு போகல. அவன் சொன்ன, என்னை கொன்று போட்டாலும் அவன் மேல எப்படி இருப்பேன்? நம்பிக்கையாக இருப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே காணும். இந்த தோல் முதலானவைகள் எல்லாம் அழிவு போனாலும் பரவாயில்ல ஐயா. அவனுக்குள்ள நம்பிக்கை, அதான் பலனா இருந்தது. இல்லைன்னா அவனுடைய நண்பர்கள் சொன்ன வார்த்தைகள், அவள் சொன்ன குற்றச்சாட்டுகள், இதெல்லாம் பலவீனப்படுத்தி இருந்திருக்கும், ஒன்றுமில்லாமல் போயிருந்திருக்கும், கீழே வளர்த்தலே இருக்கும். ஆனால் இவ்வளவு சரீரத்தில் அவன் பாடுகளை நினைத்தாலும் அவன் பலன் அவனுக்குள்ளே காணப்பட்டது. ஹல்லேலூயா. காரணம் நம்பிக்கை. அமர்ந்திருந்தான், அமர்ந்திருந்தான். என்ன சொல்ல போறார் பார்ப்போம், என்ன நடக்குன்னு பார்ப்போம். நான் இருக்கிறேன். அதனால அந்த பலன் அவனுக்குள்ள இருந்ததுனால கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப பண்ணதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனை ஊடாக போய்கொண்டிருக்கலாம், கஷ்டத்தின் ஊடாக போய்கொண்டிருக்கலாம், பாடுடையாய் போய்கொண்டிருக்கலாம், தேவனுடையாய் போய்கொண்டிருக்கலாம். நம்பிக்கை இழந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்குள்ள என்ன உண்டாகும்? ஒரு பலனை கொடுக்கும். சரி, கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார். ஒரு புதிய பலனை நமக்குள்ள உண்டாக்கும். எந்த சூழலும் கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையை விட்டு போகக்கூடாது. அதை பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவை தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்வோம், தேவனை விசுவாசிப்போம். சூழ்நிலை அல்ல. அதனால்தான் நம்ம கடந்த வார நாட்களை தியானித்தோம். காலேப் யோசுவா உடனே ஜெயித்துக் கொள்ளான் என்று அவள் தைரியமாய் சொல்ல, அதுக்குள்ள ஒரு பலன் அவங்களுக்குள்ள எப்படி ஏற்பட்டது? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை என்ன செய்தாங்க? நம்பினதுனால அந்த பலன் அவளுக்குள்ளே இருந்தது. போவோம், உடனே போவோம். ஆகவே இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்வோம். அவர் மேல் நம்பிக்கையார், அமைதியா இருந்து நம்பி கொண்டிருக்கும். யோபு அமைதியா இருந்தான். அவங்கெல்லாம் பேசட்டும், நண்பர்கள்லாம் பேசட்டும், என்னென்ன சொல்றாங்களோ சொல்லட்டும், எது வேணாலும் பேசட்டும். நான் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன், ஆண்டவர் நம்பி இருக்கிறேன்னு சொல்லுகிற அந்த நம்பிக்கையில் அவன் காணப்பட்டான். அந்த பலனாய் காணப்பட்டான். பலன் போயிடுச்சுன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில பலன் இழந்துட்டோம்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதங்கள்லாம் இழந்து போயிடும். சாத்தானா தான் பயங்கர தந்துரும். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல்
எப்படி இருக்கிறதா? பலன் உள்ளதா இருக்கிறது. நம்ம ஜெபம் gives strength. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? பலன் உள்ளதா இருக்கிறது. It's a powerful one. பலன் உள்ள ஒன்று. அதனாலதான் நம்முடைய ஜெபத்தை சாதாரண நினைக்க கூடாது. ஜெபம் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல, அது பலமுள்ள ஒன்று. அதனால சோர்ந்து போனத்தில் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கும் பொழுது நம்ம பலன் அடைகிறோம். ஜெபிக்க 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 நம்முடைய ஆத்மாவில் ஆவியில் ஒரு பலனை தேவன் தருகிறார். பலன் உள்ளது. எவ்வளவு பெற்ற பலன் யோசிப்பார். பலனோடு சேர்த்து வல்லமையை சேர்த்து சொல்லலாம். ஸோ அந்த காலவெளியிலே நான் பலவீனன் பலவீனன் பலமில்லை பலமில்லை இல்லை, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தம்முடைய பலத்தால இடை கட்டுவார். ஹல்லேலூயா. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அவனுக்கு எப்படி இருக்கான்? பலன். ஏன் ஊக்கமான வேண்டுதல்? கடமைக்காக செல்ற ஜெபம் பண்ண. நீங்க கடையை கேட்ட ஜெபம் பண்ணீங்களா? ஜெபம் பண்ணோம். என்ன ஜெபம் பண்ணீங்க? ஏதோ வழக்கமாக ஜெபம் பண்ண ஜெபத்தை பாரம்பரியம் காலையில் இருந்துச்சு ஏதோ 2 ஜெபம் ஜெபிக்க வேண்டுமேன்னு சொல்லி ஜெபிக்கும். அதல்ல. தேவ சமூகத்தில் மனப்படும் ஆண்டவரே இந்த பலவீனருக்கு இந்த பலத்தால் இடைகட்டும், தன்னுடைய ஜனத்துக்கு பலன் தருவர் என்று எழுதப்படுகிறது. இந்த ஊக்கமான ஜெபத்தை செய்யும் பொழுது கர்த்தர் அதிக பலமுள்ளதாய் காணப்படுகிறது. அது பெரிய ஸ்ட்ரென்த்தை உண்டாக்கும், தைரியத்தை உண்டாக்கும். அவை ஜெபம் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல, வல்லமை உள்ள ஒன்று என்பதை அறிந்து கொள்வேன். உங்களுக்கு தெரியும், பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அப்போஸ்தலர் 12 நினைக்கிறேன், சபையார் எல்லாரும் என்ன செய்தாங்களா? ஊக்கமாய் ஜெபித்தார்கள். ஜெபித்தார்கள். தேவ சமூகத்தில் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். 5ஆம் வசனம் வாசியாவோம். வரலங்க. ஊக்கத்தோடு என்ன செய்தார்கள்? ஜெபம். அது பேதுருக்கு என்ன கொடுக்கிறது? இப்ப ஒரு பெரிய பலத்தை கொடுக்கிறது. அதனாலதான் சிறைச்சாதம் பண்ணப்பட போகிறேன் என்று அறிந்திருந்தாலும் அவன் நல்லா தூங்குறான். அதை பத்தி என்ன இல்லை, அவனுக்கு பயம் இல்லை, அவனுக்கு ஒரு பெரிய பலன். அது மாத்திரமல்ல, அந்த ஜெபம் பலமுள்ளதா இருந்தனால சிறைச்சாலையின் கதவை திறந்து பேதுருவை என்ன செய்தாங்க? கொண்டு வந்தது. இந்த காலோடு ஜெபிப்போம். அவதான் பலவீனப்படும் பொழுது சுயமான மற்றவர்களுக்காக சபையில் ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிக்கும், உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும். பலவீனப்படும் பொழுது பலவீனம், எனக்கு அந்த வியாதி இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு சொல்லிட்டே இருக்கிறதல்ல, நம்ம ஜெபிக்கணும். மருத்துவர்கள் தங்களால் முடிந்ததை தான் செய்வாங்க. தேவனால் படைக்கப்பட்டவர்கள் மனிதர்கள், அவர்களும் மனிதர்கள் தான், அவர்களை குறை சொல்வதில்லை. நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் அந்த ஜெபத்தை ஒரு பெரிய பலனை தேவன் தருகிறார். அப்படி ஆவில தராரு, ஆத்மால தராரு, சரீரத்திலையும் தருகிறார். நான் சொல்றது போல பலன் சொல்லும் பொழுது 3 நிலைமைகளிலும் தேவன் தருகிறதை நான் பார்க்க முடியும். ஆகவே ஜெபம் என்பது நம்முடைய பலனை தருகிற ஒன்று என்பதாய் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் வைத்திருக்கிற வழிகள், அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளை பார்க்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சாராளை குறித்து எழுதப்பட்ட ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். வாசியுங்கள். விசுவாசத்தினாலே பலனடைந்து, விசுவாசத்தினாலே பலனடைந்து, வார்த்தையில் அப்படி வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே பலனடைந்து. அப்ப பலன் எப்படி வரும்? விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பலன் உண்டாகிறது. விசுவாசிக்கணும். கர்த்தர் ஆண்டவர் விசுவாசிக்கணும். ஆண்டுடைய பலத்தை, ஆண்டுடைய அற்புதத்தை, ஆண்டுடைய சுகத்தை, தேவன் செய்கிற அற்புதங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 1:16. விசுவாசிக்கிறவன் எவனோ, யாருக்கு? விசுவாசிக்கிறவனுக்கு. விசுவாசிக்கிறவனுக்கு தான் அந்த ரட்சிப்புட தேவ பலனுள்ளதா இருக்கிறதை பார்க்கிறோம். அவே இந்த நாட்டில் விசுவாசத்தினாலே சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதுதான்.
ஆனால் பலன் அடைந்தால் வாசிக்கிறோம் விசுவாசத்தினாலே. கர்த்தர் தான் செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தினாலே பலன் அடைய வேணும். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள், இதை நாம் பிடித்துக் கொள்வோம். அந்த வார்த்தைகளை பிடித்துக் கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய தைரியம் உண்டாகும். பலனை கர்த்தர் தருவார். விசுவாசத்தினாலே சாராள் கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வாசிக்கிறோம். விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினால் வரும். அதனாலதான் தேவனுடைய ஆண்டவர் இயேசு செய்த அற்புதங்களை அதிகமாய் வாசிக்கணும். அன்றைக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கு என்ன செய்வாராங்க? அற்புதம் செய்வார். விசுவாசிக்க வேண்டும். அன்றைக்கோட முடிஞ்சு போச்சு அல்ல, இன்றைக்கும் அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அது மாத்திரம் 2 வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர்கள் 1 அதிகாரம் 8 வசனம் எல்லாருக்குமே நல்லா தெரியும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பலனடைந்து. ஆவின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியிலே மாத்திரமல்ல, ஆத்மாவிலே மாத்திரமல்ல, சரீரத்திலும் அந்த அபிஷேகம் நமக்கு பலனை தருகிறது. பலப்படுத்துகிற ஆவியானவர், பலப்படுத்துகிற வல்லமை. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அந்த பலனை தருகிறார். நல்ல ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். பரிசுத்தான அபிஷேகத்தை பெறாதவர்கள் நான் பெற்றுக்கொள்ளும். ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறாரு, மாம்சமான யாவர் மேலும் என்ன செய்வேன்? என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேலும். அப்ப பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்தில் தேவன் வைத்திருக்கிற ஒரு வழி என்னன்னா, மாம்சம் நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க அது மேல வாஞ்சவன் தாகமாக இருக்கிறவர்களே இடத்துல வாருங்கள். தாகம் உள்ளவன் என்னிடத்திலிருந்து பானம் பண்ண கடவுள்னு சொல்லி எதை பெற்றுக்கொண்டாலும் பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரிசுத்தான அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல ஆவியில நிறைந்து மன்னிவாசல பேசும் பொழுது, ஆவில நிறையப்படும் பொழுது ஒரு பெரிய உள்ளான மனுஷன மாத்திரமல்ல, சரீரத்திலும் பலனை அடைய முடியும். இளைப்படைந்தவனை இளைப்பார சென்னுகிற ஆவியானவன் எழுதப்படுகிறது. கேட்கணும், ஆண்டவரே இப்படி ஆவின் அபிஷேகத்தால் நிரப்பும், பசுவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்க வேணால் தேவன் எந்த நேரத்திலும் ஆண்டவர் தாகம் உள்ளவன் மேல அவர் தண்ணீரை ஊற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆவியின் அபிஷேகம் பெரிய மாற்றத்தை தருகிறது. அந்த ஆவியானவர் பெரிய பலத்தன்மை கட்டிடுகிறார், ஒரு போல்னஸ் நமக்கு தருகிறார். நீங்களா கவனிங்கள், ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது 12 சீஷர்களை தன்னோடு வைத்திருந்தார். அதில் 3 சீஷர்கள் ரொம்ப விசேஷமானவர்கள். பேதுரு, யாக்கோபு, யோவான். அந்த இன்னர் சர்க்கிள் உள்வட்டத்திலே அவர்களை வைத்திருந்தார். எங்கு போனாலும் அவர்களை அழைத்து கொண்டு போனதை பார்க்கிறோம். அதில் ரொம்ப விசேஷமானவன் பேதுருவை குறித்து வாசிக்கிறோம். பேதுரு கடல் மேல் நடந்தான், வரி வசூலிப்பதற்கு மீன் வாயிலே காசை அவன் எடுத்தான். இப்படி சில காரியங்கள்ல அவன் இருக்கிற ஒரு மனிதன். ஆண்டவர் தன் மரணத்துக்கு முன்பதாக தன் மரணத்தை குறித்து அவர் பேசினார். அப்போ கூட அவரை தனியாக கூட்டு போய் என்ன செய்தாங்க? கடிந்து கொண்ட இதெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, சம்பவிக்கூடாதுன்னு சொன்னான். அது பிறகு சொன்னான், ஸ்ரீஷெல்லாம் பார்த்து சொன்னான், ஆண்டவரே இவங்க எல்லாரும் விட்டு போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். காவலில் ஆகிலும் சாவாயிலும் உண்மை என்ன செய்வேன், பின்பற்றுவேன் சொன்னா. பாருங்க, ஏன்னா அவ்வளவு பெரிய வைராக்கியம் வாஞ்சி அவனுக்கு இருந்தது. எல்லாருமே விட்டு போயிடலாம் ஆண்டவரே, எல்லாருமே ஓடிடலாம், ஆனா நான் அப்படி போக மாட்டேன். செத்தாலும் பரவாயில்ல, உங்களை ஜெயில ஓட்டாலும் பரவாயில்ல, நான் கூடத்தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னவன் தான். ஆனா காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரி வேளையில போல முடிவை பார்க்கும்படி தூரமாய் போனான் எழுதப்படும். எல்லாரும் ஓட்டாங்க, இவன் என்ன செய்யறான், தூரமா போகிறான். ஆண்டவர் சொன்னாரப்பா, சேவல் கூவுறதுக்கு முன்னால என்ன செய்வ, மறுதளிப்ப. அப்படிலாம் கிடையாதுன்னு சொன்னவன் தான். ஆனால் மறுதளிதான். அவனுக்கு முடியல, தைரியம் இல்லை, பலன் இல்லை. வேலைக்கார இடத்துல நான் அவரோடு கூட இருந்தவன் தான் அப்படின்னு சொல்றதுக்கு அவனால முடியல, பலன் இல்லை. ஆனால் அதே பேதுரு அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால நிரப்பப்படுகிறான். ஹல்லேலூயா.
ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிறான். நிரப்பப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா 17 தேசத்திலிருந்து யூதர்கள் வந்திருக்கிறார்கள் பண்டிகைக்கு. எல்லாரும் வந்திருக்கும் பொழுது பேதுரு 11 என்ன செய்தானா? எழுந்து நின்றான் என்று வாசிக்கிறோம். யோசி, எழுந்து நின்று பெரிய பிரசத்தை பண்ணுகிறான். நசனா இயேசுவை சிலுவையிலே நீங்கள் அடித்தீர்கள், பிதாவாகிய தேவன் அவருடைய உயிரோடு கூட எழுப்பினார், அதற்கு நாங்கள் எல்லாம் சாட்சிகள். நல்லா கவனிங்க. ஒரு நாள்ல ஒரு வேலைக்காரி முன்னால சொல்ல முடியல, அவரோடு கூட இருந்தவன் அப்படி சொல்ல முடியல. ஏன்? அதுவரை அவன் ஆவியின் அபிஷேகத்தை பெறவில்லை. ஆனால் அதே பேதுரு இயேசு மரித்து பரலோகத்தில் போன பின்பு தம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை பெறும்படியாய் தரித்து உன்னதத்தில் இருக்கிற வரும் பலனால் தடிப்பிக்கப்படும்படி காத்திருங்கள் சொன்னார். எருசலேமில் காத்திருந்தார்கள். பெந்தேகோஸ்தேல ஆவியின் அபிஷேகத்தை பெற்றான். அதே பேதுரு தைரியமா சாட்சி சொல்லுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் என்ன? ஆவியின் அபிஷேகம். ராஜாக்கள் முன்னாடி கொண்டு போனான், வேதவார்க்கு முன்னால கொண்டு போகவிட்டான். சொல்லல, கிறிஸ்துவுக்காக பாட நினைப்பதை சந்தோஷமாய் தைரியமாய் சொன்னான், தைரியமாய் பிரசங்கித்தான். காரணம் ஆவியின் அபிஷேகம். இந்த காலவெளியிலே நம்முடைய ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே பலனடைவான். பரிசுத்த அபிஷேகத்தினால் நிரப்பப்படும். நல்ல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தெரியும். உங்களுடைய சரீரத்தில் பலன் இருக்கும்போது நல்லா கொஞ்ச நேரம் ஆவியில் நிறைய ஜெபிப்பீர்களானால் உங்களுக்கு இருக்கிற டயர்ட்னஸ், உங்கள் பலன் எல்லாம் மாற்றப்படும். இது நடைமுறை வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நடைமுறை வாழ்க்கை. அனுதினமும் நாம் அனுபவிக்க முடியாய் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் பலவீனம் என்று சொல்லுவது அல்ல, தேவன் நம்மை பலத்தை பெற்றுக்கொள்ளும்படியான வழிமுறைகளை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த வழிகளை நாம் பின்பற்றுவோமானா அழைக்கப்பட்ட நமக்கு அவர் பலனை தருகிறார். பிரச்சனை சும்மா இருக்கணும், நாம் போட்டு அழுதி கொள்ளாதபடி, வீண் கவலை கொள்ளாதபடி, வீண் வர்த்தனை ஏற்படாதபடி அமெரிக்கையாயிருந்து ஆண்டவரே நம்பிக்கை கொண்டு விசுவாசத்தினால நாம் பலன் கொண்டு ஆவின் அபிஷேகத்தினால பலனை புதிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் எதுக்கு பயப்பட வேண்டிய சில எந்த வரட்டும், எந்த காரியங்கள் வந்தாலும் அசைக்க முடியாது. கடைசியாக வசனத்தை வாசிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். நல்லா கவனிங்க. ஆண்டவரே பலன் கொடுக்கிறான் வாசிக்கிறோம். அது மாத்திரம். அடுத்த வசனம் கர்த்தருக்கு, அதுக்கு முந்தின வசனம் இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கிறவங்க, நல்ல பலனா இருக்கிறவங்க அவங்கெல்லாம் இடறி விழலாமா? ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்ன செய்வார்கள்? புது பலன் அடைந்து. வெயிட்டிங் அப்பான் காட். தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தேவ சமூகத்தில் கொஞ்சம் நேரம் காத்திருக்க வேணும். இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் இல்லை. இன்னைக்கு காத்திருக்குதல் என்பதுக்கே என்ன இல்லை? நேரம், இடம் இல்லை. எங்கு போனாலும் உடனே 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 என்று சொல்லுகிற ஒரு நிலைமைக்கு உள்ள வந்து விட்டதுனால ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி நினைக்கிறோம். இல்லை, ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் சற்று காத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தேவன் புது பலனால நம்மை இடைகட்டுகிறார். நம்முடைய புது பலனால அவர் நம்மை இடைகட்டுகிறார். அவருடைய பலன் நமக்குள்ள வருகிறது. நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலனால எல்லா பலவீனங்களும் உண்டு, அது பாதபடியாய் போகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில சொன்னார் ஆண்டவர். ஒரு நாள்ல ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பவுலுக்கு சொன்னாரு, உன் பலவீனத்தில் என் பலன் என்ன செய்யும்? அதுக்கு பிறகு இந்த காரியத்தை குறித்து பலவீனப்படலை. அந்த முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதற்காக ஜெபித்தான். அது அவனை பலவீனமாய் தாக்கினது, அது அவனுக்கு பலவீனம் போல காணப்பட்டது. ஆனால் ஒருமுறை ஆண்டவர் சொன்னவளை ஜெபித்தவளை தேவன் தன்னுடைய பலனால் அவன் வேண்டிக் கொண்டான். ஆண்டவரே ஆண்டவரே என்று. ஆண்டவர் அவருடைய பலனை கொடுத்தார். அது பிறகு அதை குறித்து அவன் யோசிக்கவில்லை, சிந்திக்கல. காரணம் கர்த்தருடைய பலன் அவனை தாங்கினான். அதனாலதான் பிலிப்பியர் சொல்கிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு இருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற அவர்
நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். என் பிரச்சனை அமைதியா இருப்பேன். ஆண்டவர் நம்பிக்கையா இருக்கிறேன், விசுவாசத்தில் இருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் தான் பலன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யப்படும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்டில் தேவனுடைய பலனை பெற்றுக் கொள்வோம். தேவன் பலன் தரது மாத்திரமல்ல, சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில நான் சொன்னேன், ஆண்டவரே என் ஆத்மாவிலே பலன் தந்துன்னு கேட்கிறான். காரணம் அவன் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகள், பல போராட்டம், நெருக்கம், எல்லாத்திலும் பலன் இழந்து போன சந்தர்ப்பங்கள் உண்டு. எல்லாரும் கல்லை விட்டு ஏறிய வரும்பொழுது அவன் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான் என்று வாசிக்கிறோம். பல சூழ்நிலைகள். ஆனால் அவன் தேவனை நோக்கி ஜெபித்தான். ஆத்மாவிலே அவன் தேவனுடைய பலனை அவன் பெற்றுக்கொண்டான் என்பதாக நம்ம வாசிக்கிறோம். கடைசியில் அவன் சொன்ன காரியம் ஆண்டவர் பலன் மாத்திரமல்ல. 18ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். என் பலனாகிய கர்த்தாவே, என்ன சொல்றேன் இப்ப, நீரே என் 48 சாரி அதை 81ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 81:1. நம்முடைய பலனாகிய தேவன். இப்ப என்ன ஆயிடுச்சு, பலன் தருவது மாத்திரமல்ல, நம்ம ஆபூக்ல வாஸ்தபடி கர்த்தர் என்னுடைய பலன், நீரே என் பலன். 22ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். என் பலனே, என்ன சொல்றாங்க, என் பலனே. நல்லா கவனிங்க. நீங்க நம்ம சொல்லுவோம், ஆண்டோட பலன் கேட்கறது மாத்திரமல்ல, எப்படி காண்போம், ஆண்டவரே நீரே என்னுடைய பலன், ஆண்டவரே நீரே என்னுடைய பலன், அப்பா நீரே என்னுடைய பலன். நான் வேதம் சொல்கிறது, பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சத்தமா சொல்லுங்க அப்போ சொல்வானாக. நம்ம எத்தனை முறை பலவான் சொல்லுகிறோம் யோசிச்சு பாருங்க. பலவீனம்தான், பலவீனம்தான், பலவீனத்தை பற்றி சொல்லுகிறோம். ஆனால் பலவான் என்று சொல்வானாக. காரணம், தாவீது சொல்றான், கர்த்தாவே நீரே என்னுடைய பலன், நீரே என் பலன், நீரே என் பலன். வாழ்க்கையில் அறிக்கை செய்வோம். நாட்களில் பல பலவீனங்கள், பலருடைய சிறு பிள்ளை முதற்கொண்டு பெரியவர்களுக்கு பலவீனம் பலவீனம் பலவீனம். நீங்க அதிலிருந்து வெளியே வர வேணும். கர்த்தருடைய பலனால் இழைக்கப்பட வேண்டும். ஆண்டவர் பா சொல்லுவோம், ஆண்டவரே நீரே என் பலன், அப்பா நீரே என் பலன். ஏசாயா 49ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில், என் தேவன் என் பலனாயிருப்பார். பாத்தீங்களா, என் தேவன் எப்படி இருப்பாரா, என் பலனாயிருப்பார். எல்லாம் கதை கொஞ்சம் வாயத்தான் சொல்லுவோம் பார்ப்போம். என் தேவன் என் பலனாயிருப்பார். இன்னொரு முறை சத்தமா ஹல்லேலூயா. நான் சாப்பிடுற சாப்பாடு இல்ல, என் தேவன் என் பலனாயிருப்பார். இந்த வார்த்தை பற்றி கொள்வோம், அறிக்கை செய்வோம். வரப்போற நாள்ல பலத்தின் மேல் பலன் அடைவோம். ஹல்லேலூயா. பலத்தின் மேல் பலன் அடைவோம், பலவீனத்தின் மேல் பலவீனம் அல்ல. நான் ஒரு மாதத்துல காலை பத்தி பேசினேன். அந்த வார்த்தை தான் சொன்னேன். அன்னைக்கு அனுப்பும் பொழுது 40 வயசு ஐயா, இன்னைக்கு உனக்கு வயசு எப்படி இருக்கு, 80 வயசு. ஆனா அன்னைக்கு இருந்த அதே பலன் என்ன செய்யுது, இன்றைக்கும் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஒரு காலை சொல்லியிருப்பானால், ஏன் இன்றைக்கு தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற, தேவனுடைய பெரிய கிருபையை பெற்றிருக்கிற நமக்கும் ஏன் அதை அனுமானமாக்க முடியாது. நான் பார்த்து சொன்னதுதான். வயதாகலாம், உலகம் வயதை பார்க்கலாம், ஆனா எனக்குள்ள உங்களுக்குள்ளும் தேவ பலன் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. அது மாற்ற முடியாது. என்ன சொல்றாங்க, வயசாக வயசாக பலன் போயிரும். உண்மைதான், உலகத்தா இருக்கு. ஆனா ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு 40 வயசு ஆளே பாட்டி மாதிரி ஆயிருக்கு. 40 வயசுக்குள்ளேயே பாட்டி மாதிரி ஆயிரும். பலன் போயிடுச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சு. இல்லை, நான் அந்த வசனத்தை வாசிக்கும் காலை குறித்து யோசிக்கும். நான் தான் சொன்னேன், ஆண்டவரே எத்தனை வயசா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நீர் என்னவா இருக்கிறீர், பலனாக இருக்கிறீர். அதான் ஏசாயா சொல், நீரே என் பலனாக இருக்கிறீர் ஆண்டவரே. சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் எழுப்பி சொல்லுங்க, ஆண்டவரே நீரே என்னுடைய பலனாக இருக்கிறீர். என் ஆத்மாவில் நீதான் பலன், என் ஆவிக்கு நீதான் பலன், என் சரீரத்தில் நீதான் பலன் ஆண்டவரே. அது பிறகு ஆபு சொல்கிறான், கர்த்தரின் பலன். அது பிறகு அவரின் கால்களை, சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா.
இன்னைக்கு கால் பிரச்சனை தான் எல்லாருக்குமே இருக்கு, அப்படிதானா? எல்லாருக்கும் கால் வலி அப்படிதான். ஆண்டவர் பலனா மாறிட்டாருன்னா நம்முடைய கால்கள் எப்படிப்பட்ட காலாக மாறிடுமா? யோசிப்பார். கர்த்தர் செய்ய விரும்புகிறார். தேவனுடைய வார்த்தைகள் சொல்வது நமக்காக தான் எழுதி வச்சிருக்கிறார். நம்ம கிளைம் பண்ணுவோம், நம்ம அதை விசுவாசிப்போம். பல விதமான பலவீனங்கள் தாக்கத்தான் செய்து, இல்லைன்னு சொல்லல. ஆனால் தேவனுடைய மனிதர்கள் நமக்கு முன்னால் மனிதருடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறோம், அது பலன் அடைந்தது. உபாகமத்தில் நான் வாசிக்கிறோம், மோசையை குறித்து வாசிக்கும் பொழுது இந்த வசனம் நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு, அதை சொல்ற ஒரு காரியம் உண்டு. 34:7 சொல்லப்படுகிறது, மோசே மரிக்கிற போது, உபாகமம் 34:7, மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் என்ன செய்யல, இருளடையும் இல்லை, அவன் பலன் என்ன செய்யல, குறையும் இல்லை. நம்ம முன்னால போன தேவ பரிசுத்தவான்கள் வாழ்க்கை அப்படி இருந்திருக்கிறது. ஏன் இன்னைக்கு நாம் பலவீனத்தை குறித்து பேச வேண்டும்? பலத்தை சொல்லுவோம். ஆண்டவரே நீரே என் பலன். அப்பா தாவீது சொல், நீரே என் பலன், நீரே என் பலன், நீரே என் பலன். என் ஆத்மாவிலே பலன் தந்தையினை தைரியப்படுத்தினீர். சம்பவிக்கிறதான பலன் அவர் தான் கொடுக்கிறாரு. அவை நாட்டில் அவரிடத்தில் பலன் பெற்றுக் கொள்வோம். பலவீனம் என்று அறிக்கை இல்லை. கர்த்தர் பலனை தர்றது மாத்திரமல்ல, அவரை பார்த்து நீ பலன் தருகிறது மாத்திரம் இல்லை, ஆண்டவரே நீரே என் பலனாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. கர்த்தரே என் பலனாக என்ன செய்யட்டும், மாறட்டும். நம் பலத்தின் மேல் பலனடைந்து வரப்போற நாட்களில் நம்முடைய கால்கள் மான்களின் கால்களை போல் ஆகி உயரமான ஸ்தலங்களில் கர்த்தர் மேற்க பண்ணுவாராக. எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த காலவெளியிலே அநேக நேரங்களில் பலவீனங்கள், ஆவியிலே பலவீனம், உறுதியாக கர்த்தரை பற்றிருக்க முடியலை, சோர்ந்து போகிற ஒரு நிலைமை, ஆத்மாவில் பலன் இல்லை, சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகிற நிலைமை, சரீரத்தில் பலன் இல்லை. அநேக நேரங்களில் நம்முடைய பலவீனங்கள் நம்மை வாட்டுகிறது. பலவீனம் 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 என்று சொல்லுகிற காரியம் நம்மை வருத்தத்துக்குள்ளாக்குகிறது. இந்த காலவெளியிலே ஆபுக்கோடு சேர்ந்து நம்ம சொல்ல போறோம், கர்த்தர் என்பவன். அவன் சாதாரணமாக சொல்ல, அந்த 3 அதிகாரங்களில் அவன் கடந்து வந்த பாதைகள், அவன் இருந்த சூழ்நிலைகள், அவன் பார்த்த காரியங்கள், கர்த்தர் அவனோடு சொன்ன காரியங்கள் எல்லாவற்றின் மத்தியில் முடியல்தான். இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது மிக துக்கத்தோடு ஆரம்பிக்கிறான். எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும் அப்பா, எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும்? நம்ம கேட்கிறோம், எதுவரைக்கும்? How long? அதான் அவருடைய கேள்வி. ஆனா அந்த புத்தகத்தை முடிக்கிற வேளையில, ஓ God is my strength, என்னுடைய பலன் கர்த்தர், என்னுடைய பலன் கர்த்தர், என்னுடைய பலன் கர்த்தர் என்று சொல்லுகிறான். இந்த காலவெளியிலே வாழ்க்கையின் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், பல பாடுகள், பல காரியங்கள் நம்மை பலவீனப்படுத்தி விட்டதோ, பரவாயில்ல. காலவெளியிலே கர்த்தர் நம்முடைய பலனாய் மாறட்டும். கர்த்தர் பலன் தருகிறார். உண்மையிலே அவர் அழைக்கப்பட்டவர்களுக்கு, நம்முடைய ஜனத்துக்கு பலன் தருகிறார். ஜெபிக்கும் பொழுது பலன், விசுவாசத்தினாலே பலன், காரியங்கள் வரும் பொழுது அமெரிக்கா இருக்கும் பொழுது பலன், கர்த்தர் காத்திருக்கும் பொழுது பலன், இதெல்லாம் தேவன் பலன் தருகிறார். ஆனா எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர் பார்த்து சொல்லுவான், ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய பலன், ஆண்டவரே நீரே என்னுடைய பலன். அப்பா நீ பலன் தருகிற மாத்திரமல்ல, என் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைக்கும் நீரே பலனாய் விடும் ஆண்டவரே. தேவரே நீர் என் பலனாயிருக்கிறீர். அப்பா நீர் பலனாயிருக்கிறீர் ஆண்டவரே. தாவீது பலனை கேட்டான், உண்மைதான். ஆண்டவரே பலன் தார், பலன் தாரெல்லாம் கேட்ட சூழ்நிலை. ஆனா ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, ஆண்டவரே நீரே என் பலனாயிருக்கிறீரப்பா என்று சொல்லுகிறான். இந்த காலவெளியிலே கர்த்தர் அப்படிப்பட்ட பலனால நம்மை இடைகட்ட விரும்புகிறார். தேவன் தம்முடைய பலத்தை தந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவனே நம்முடைய பலனாயிருந்து ஒவ்வொரு நாள் நம்மை வழிநடத்தும்படியாய் விரும்புகிறார்.
ஓ ஹல்லேலூயா. இந்த காலையில் எல்லா பலன் நீங்கட்டும். ஆண்டவரை விசுவாசிப்போம். ஆண்டவரே நீரே என் பலன் என்று வாயத்தில் சொல்லுவோம். கர்த்தரப்பா சொல்லி பலவீனத்தை நம்ம சொல்லுகிறது அல்ல. பலவீன சரீரத்தில் உணரப்படலாம், நம்முடைய சரீரத்தில் பலவீனத்தை உணரலாம். ஆனால் அதுக்கு மேல கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உண்மை, கர்த்தருடைய சத்தியம் நமக்கு உண்மை, தேவனுடைய வசனங்கள் சத்தியம். ஆகவே ஆண்டவரே என் பலவீனத்தில் அல்லப்பா, என் பலவீனத்தை குறித்து அல்லப்பா, உம்முடைய பலன் ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவரே என்னை பலப்படுத்த கிறிஸ்துனால நான் வரப்போற நாட்களுடைய குடும்பத்தின் காரியம், என் வேலையின் காரியமோ, ஊழியின் காரியமோ, படிப்பின் காரியமோ, எந்த காரியமான எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உள்ளப்பா, எனக்கு பலன் உண்டு ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. இருக்கிற காரியங்கள் மலை போல நமக்கு முன்னால காணப்படலாம், பெரிய காரியம் போல காணப்படலாம், கடினமான காரியம் போல காணப்படலாம். ஆனா நீங்க விசுவாசிப்பு ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, எனக்கு நீர் பலனாய் இருக்கிறதுனால எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் இருக்கப்பா. இந்த காலம் எல்லாரும் வாய்த்த ஜெபம் பண்ண ஆரம்பிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாம் சொல்ல ஆண்டவரே நீரே என் பலனப்பா, என் பலவீனத்தை குறித்து அல்லப்பா, நீர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, நீர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஆண்டவரே இந்த காலையில் ஒருவருடைய பரிசுத்தான அபிஷேகத்தால் நிரப்பப்படுவோம். பரிசுத்தாய் பெற்ற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் எல்லா அந்நியபாஷை பேசுவோம். ஹல்லேலூயா. எல்லா பரிசுத்தான அபிஷேகத்தால் நிரப்பப்படுவோம். தேவனுடைய பலன், உன்னதத்தில் இருக்கிற பலன் ஒருவரை கூட நாம் நிரப்பட்டும். எல்லா பலவீனங்கள், சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள், இப்பகுதியில் காணப்படுகிற பலவீனங்கள், காலில் காணப்படுகிற பலவீனங்கள், முழங்கால காணப்படுகிற பலவீனங்கள், உச்சம் தலைமுறை உள்ளங்கால் வரைக்கும் காணப்படுகிற எல்லா பலவீனங்கள் முற்றிலும் அகற்றப்படட்டும். தேவன் பலப்படுத்துகிற கர்த்தர். உரபல்லா கதராமா ஷபரபல்லா கதராமா. எல்லா வாயத்தை ஜெபம், எல்லா வாயத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரிசுத்தாய் பெற்ற எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுங்க. ஹல்லேலூயா. இந்த காலையில் உன்னதத்தில் இருக்கிற பலனை நிரப்பட்டும், ஆவியிலே பலனை உண்டாக்கட்டும், ஒரு ஆத்மாவிலே பலனை தேவன் தரட்டும், சரீரத்தில் ஒரு பலனை தேவன் தரட்டும். ஓ ஹல்லேலூயா. பெரிய மாற்றத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படட்டும், ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் உண்டாக்கட்டும். ஓ ஹல்லேலூயா. அந்த காலையை போல, மோசேயை போல தேவன் தம்முடைய பலத்தால் ஏற்றுவதாக, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கொடுத்த அதே பலன் இந்த காலையில் நிரப்பப்படுவதாக. ஒரு ரபல்லா கதராமா ஷபரபல்லா கதராமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நீரே எங்கள் பலனாய் இருக்கிறீரப்பா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுமாமா. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன். யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன். கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம், எல்லா விசுவாசத்தோடு. இதோ பாடலுக்காக let us mean it. அதை அர்த்தத்தை உணர்வு. ஆண்டவரே நீங்க தான் என் பலன், என் வாழ்க்கையில யாக்கோபின் தேவன் எனக்கு பலன். நான் கலங்க மாட்டேன் ஆண்டவரே, பயப்பட மாட்டேன். வரப்போகிற காலத்தை எப்படி சமாளிக்க போறேன், என்ன செய்ய போறேன், இல்லை எதையும் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, நீர் என் பலனாய் இருக்கிறப்பா. விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடும் பொழுது தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன் நம்முடைய சரீரத்தை நிரப்புவதாக. ஒவ்வொரு நிரப்பட்டும். ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தோடு இந்த இடத்த காலை வேளையில வெளியே புறப்பட்டு போவோம். எல்லா விசுவாசத்தோடு. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன்,
நீரென் அடைக்கலம் ஆபத்து கால துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. எல்லாம் சொல்லமா? யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன். யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம், யெகோவா தேவனே. எல்லா விசுவாசத்தோடு கலக்கமில்லை பயங்களில்லை வாழ்விலே நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை பயங்களில்லை வாழ்விலே நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து கால துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், ஆபத்து கால துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. எங்கள் பிதாவே, தர்மியான நாளுக்கு ஐசோத்திரம் அப்பா. ஆண்டவரே, கர்நாடக எத்தனையோ பலவீனங்கள், சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் பல பலவீனத்தின் ஆவிகள், பல பலவீனங்கள் காணப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் அந்த காலவெளியிலே ஆண்டவரே, நீரே எங்களுடைய பலனாக்கிறதுக்கு ஐசோத்திரப்பா. நீர் எங்களுக்கு பலன் தருகிற கர்த்தர். நாங்கள் ஆண்டவரே அமைதியா இருக்கும் பொழுது, காத்திருக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்படும் பொழுது நீர் எங்களுக்கு பலனை கொடுக்கிறது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீரே எங்களுடைய பலனாக்கிறதுக்கு ஐசோத்திரம். இந்த கால ஒவ்வொருக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, உம்முடைய பலனால் இடைகட்டும். ஒவ்வொரு நாளும் நீரே பலன் என்று சொல்லி விசுவாசித்து ஆண்டவரே வரப்போற காலில் எதிர்கொள்ள, முன்னோக்கி செல்ல தேவனை உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இந்த நாள் முதற்கொண்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன் ஒவ்வொருவரும் இடைகட்டுவதாக. எல்லா சூழலும் நீரே பலன் என்பதை நாங்கள் உணர்ந்து பலத்தின் மேல் பலனடையத்தக்கதாக கிருபையை தேவன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருக்கு அப்படியே ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரம் நம்முடைய சேப்ப வேலைகள், பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் எல்லாற்றையும் கதை கொடுற ஆண்டவரே, வாத்தின் முடியெல்லாம் நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். இரண்டாவது மாலை பைபிள் ஸ்ரீகத்தை பொறுப்படுத்திக் கொள்வீராக. சபையை சார்ந்த வெளியிடத்தில் வெளி தேசங்கள் எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் கதை ஆசீர்வதிப்பீராக. தேசத்தில் தீமையை கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உண்மை அதிகமாய் பற்றி கொள்ள, உமக்காய் ஜீவிக்க தேவரே நீ அனுகிரகிச்சபடியாய் ஜெபிக்கிறோம். உமக்கே நாங்கள் சகல கனத்தையும் துதியையும் இயேசுவின் நாமத்தில் இருக்கும் நல்ல பிதாவே. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கும் என்னை அணுகாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய பராமரிப்பும் ஆறுதலும் நாம் யாவரும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.